அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, ஆவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் ரட்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ படிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுத்து அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றீர். பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக நன்றி கூறுவோம். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய எல்லா அருள்களையும் நலன்களையும் நாம் சுவைத்திட முயற்சி செய்வோம். அத்தோடு இது கார்த்திகை மாதம், மரித்த விசுவாசிகளை நினைத்து நாங்கள் மன்றாடுகிறோம். எனவே ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாடுவதோடு நம்முடைய ஆன்மாவும் ஆண்டவருக்குரிய ஆன்மாவாக இருந்திட அருள் கேட்டு மன்றாடுவோம். அத்தோடு இன்று திரு அவையானது ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத்தை நினைத்து அவர் ஏழைகளிடத்திலே கொண்டிருந்த அந்த பற்றையும் துன்புறும் ஏழைகளோடு தன்னை இணைத்து கொண்டதையும் நினைத்து அவருக்காக நன்றி கூறுவதோடு அவரை போன்று ஏழைகள் மீது அக்கறையும் பரிவும் கொண்டு வாழ நம்மை அழைக்கிறது. இந்நலன்களுக்காக நாம் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வெல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவாவும் மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கு மூற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. மக்கபேயர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிபான் ஆவான். முன்பு ரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீநெறியாளர் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாய் இருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னனிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவன் அவர்களுக்கு உரிமை அளித்தான்.
வேற்றினத்தாருடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் ஜெருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்றும் அன்னியோக்கு மன்னன் தன் பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைப்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னனுடைய வழிபாட்டு முறைகளை மனமு வந்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145 ஆண்டு ஹிஸ்லேவு மாதம் 15 நாள் அன்னியோக்கும் அவனுடைய ஆள்களும் பலிப்பீடத்தில் மேல் நடுங்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். ஜூதேயாவின் நகரங்களெங்கும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்ணில் பட்ட திருச்சட்ட நூல் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடம் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்து வந்தார்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. எனினும் இஸ்ரேலருள் பலர் உறுதியாய் இருந்தார்கள். தூய்மையற்ற உணவுப் பொருள்களை உண்மதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருள்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துற்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீற்றம் என்னை கவ்விக்கொள்கின்றது. தீயோரின் கட்டுக்கள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் திருச்சட்டத்தை நான் மறவேன். ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமையின் நின்று என்னை விடுவியும். நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். திருச்சட்டத்துக்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். தீயோர்க்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது. ஏனெனில் அவர்களும் விதிமுறைகளை தேடுவதில்லை. துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கின்றேன். ஏனெனில் அவர்களும் வாக்கை கடைபிடிப்பதில்லை. ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டு மொழியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
இயேசு ஜெரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். அவருடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளை, நம்முடைய வாழ்வினுடைய மிக பிரதானமான அசைவாக இருக்க வேண்டியது எதுவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் கடவுளை போற்றுவது ஆகும். இந்நாட்களிலே நாம் அஞ்சலிக்கு வேறு பல பாடல்களை பாடுகிறோம். ஆனால் முந்தைய காலங்களிலே நாம் பாடிய பாடல்களிலே, புகழ்ந்திடு மனமே புகழ்ந்திடு இயேசுவை, புகழ்ந்திடு அதிகாலையிலே, காலையிலே, மாலையிலே, இரவினிலே என்று நாங்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்த நாட்கள் இருக்கிறது. எனவே ஆண்டவரை போற்றி புகழ்வதற்கு நேரமும் காலமும் இல்லை. பிரியமானவர்களே, புனித லூக்கா தன்னுடைய நற்செய்தியிலே இந்த கடவுளை மக்கள் என்னென்ன விடயங்களிலே போற்றி புகழ்ந்தார்கள் என்பதை அழகாக கோடிட்டு காட்டுகிறார். பாருங்கள், இஸ்னாபக அருளப்பரின் பிறப்பின் போது இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று வியந்தது. ஆனால் கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். பேயோட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு புதிய விரைவாக்கினர் ஒருவர் நம்முடைய தோன்றி இருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டார்கள். நயின் பட்டணத்து கைம்பனினுடைய மகனை குணப்படுத்துவதிலே கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். கடவுள் தன் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று அவர்கள் சொல்லி கொண்டார்கள். இன்றைய நாளிலே பாருங்கள், கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். மக்கள் யாவரும் வியப்பில் ஆழ்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய தீம், அதாவது அந்த மைய பொருளை அப்படியே அவர் கொண்டு செல்லுகிறார். கடவுள் மக்களை தேடி வந்தார் என்பதையும், அதை பார்த்த மக்கள் உணர்ந்து கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்ததையும் காட்டிக்கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலே நிகழ்கின்ற இந்த புதுமை சம்பவமானது அனைவரையும் வியக்க வைக்கிறது. பாருங்கள், இன்றைய நாளிலே நாம் வாசித்த முதல் வாசகத்திலும் அதே வேளையிலே இன்றைய நாளிலே நாங்கள் வாசித்த திருப்பாடல் பாருங்கள், நமக்கு சொல்லித்தருகிற செய்தி என்னவென்று சொன்னால், தீயோர்க்கு மீட்பு வெகு தொலையில் உள்ளது, ஏனெனில் அவர்கள் விதிமுறைகளை தேடுவதில்லை. நமக்கு 2 வகையான பார்வை இருக்கிறது. அகப்பார்வை, புறப்பார்வை, ஊனக்கண் பார்வை, ஆன்மீக பார்வை. நாம் அனைவரும் ஊனக்கண் பார்வைக்காக தான். பாருங்கள், எனக்கு இப்போ மங்கலாக இருக்கிறது. எனவே நாம் என்ன செய்கிறோம், உடனடியாக போய் வைத்தியரை சந்தித்து கண்ணை செக் பண்ணி கண்ணாடி போடுவோம், அல்லது ஆப்ரேஷன் செய்வோம், ஏதாவது ஒன்று செய்வோம். இது ஊனக்கண் பார்வைக்காக நாங்கள் செய்வது. ஆனால் அகக்கண் பார்வையை டாக்டரிடம் காட்டி மருந்தெடுத்து அல்லது கண்ணாடி போடுவதால் ஊனக்கண் பார்வைக்கு செய்வது போல் செய்ய முடியாது. மாறாக நம்மிடம் இருக்கிற நம்முடைய ஆன்மீக வைத்தியராகிய இயேசுவிடம் போகின்றவரை நம்முடைய ஆன்மா பார்வை பெறாது. நான் பார்வை பெற வேண்டும், என் உள்ளம் ஒளி பெற வேண்டும். அதுதான் அந்த பார்வையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில். ஏனென்று சொன்னால், உம்முடைய திருச்சட்டத்தை பற்றி அவர்கள் தியானிப்பதில்லை, அதை வெகு தொலைவிலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் மீது அச்சம் கொள்ளுகிறவர், ஆண்டவருடைய திருச்சட்டத்தை தியானிக்க விரும்புகிறவருக்கு அகப்பார்வை என்பது
தொலைவிலே இல்லை. அகப்பார்வை என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவார்த்தைகள் கூறுகிறது. பிரியமானவர்களது அடிப்படையில் நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த பார்வையற்ற மனிதன் அவன் ஊனக்கண் பார்வைக்காக செபித்திருக்கலாம், ஆனால் அவன் வாழ்வே மாற்றம் பெற்றது. எனவே இயேசு அவனுடைய அந்த முயற்சி, தீயோர் திருச்சட்டத்தின் மீது, இயேசுவின் மீது, வெளிப்படுத்தல் மீது அவர்கள் அக்கறை கொள்ள மாட்டார்கள், அவர்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள். ஆனால் இந்த மனிதன் இயேசு போகிறார் என்ற சத்தம் கேட்டதும், என்ற செய்தி கேட்டதும் உடனடியாக தாவீதின் மகனை எனக்கு இறங்கும் என்று ஒரு சின்ன செபம் சொல்லி இயேசுவிடம் அணுகி பார்வை பெறுகிறான். அவனுடைய நம்பிக்கை அவனை நலமாக்கிட்டு என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாங்களும் தீயோர் கூட்டத்திலே இணையாமல் நமக்கு பார்வையை தரவல்ல ஆன்மீக பார்வையும் ஊனப்பார்வையும் தரக்கூடிய ஆண்டவரிடம் அணுகிச் செல்லுவோம். அவர் நமக்கு வாழ்வின் வழிகளை கட்டித்தருவார், நிறைபார்வை தருவார். இதை பார்க்கின்ற மக்கள் யாவரும் நம்மிலே ஆற்றுகின்ற கடவுளின் செயல்களை பார்த்து கடவுளை போற்றி புகழ்வார்கள். முயற்சி செய்வோம், நாளை ஆண்டவருக்குரியதாக மாற்றிக்கொள்வோம். ஆண்டவர் அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஒரு கணம் நம்மை ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். நம்முடைய மனதினுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும் ஏக்கங்கள் கண்ணீர்களுக்காகவும் அன்றாடுவோம். நான் எந்த இடத்திலே பார்வை பெற வேண்டும் அந்த இடத்தை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை நான் பார்வை பெற வேண்டும் என்று சொல்லிக்கொள்வோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையும் மீட்பராகவும் ஈடேற்றுவராம் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுன்னொன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னாட், ஞான பிரகாசம், எல்லா திருநேனர் ஆகியனவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் மறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்விலையில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்துவமே காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமேன். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். கடவுளின் அண்மையே எனக்கு நலம். ஆண்டவராகிய கடவுளிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறும் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி
உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.